திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதய ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீகச் சாரல் மெய்யன்பர்களுக்கு இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்று சொன்னார்கள் முன்னோர்கள். அவன் அசைக்கவில்லைவென்றால் உலகமே இயங்காது. அதனால்தான் மாணிக்க வாசகர் கூட அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று திருவடிகளை போற்றி சொன்னார். அப்போ அவனன்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. அப்போ நாம் எழுந்தத்திலிருந்து நமக்கு நிறையா பணிகள் இருக்குது. எந்தெந்த பணிகளில் நாம் என்னென்ன சிவஸ்துதிகள் சொல்லணும் அப்படின்றது அந்த ஒரு விளக்கத்தைத்தான் இந்த பதிவு நமக்கு தெரியப்படுத்துகின்றது. இப்பொழுது நாம் பதிவுக்குள்ளே செல்வோம். காலையில் எழுந்திருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம படுக்கையிலே உட்காந்துட்டு அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காலையில் எழுந்திருக்கும் பொழுது இதை சொல்லணும். மன தூய்மையோடு, அப்போ காலையில் மனசு ரொம்ப தூய்மையாக இருக்கும். அந்த நேரத்தில் இதை சொல்லணும். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. அதுக்கு உலகநாயகாருக்குண்ட உலகலாம் உணர்ந்து ஓதற்கறிவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அப்பேற்பட்ட பரமேஸ்வருடைய இந்த நாமாவளியை சொல்லி இதை தொடர்ந்து எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆன்மீகச்சார் வாயிலாக இதை அடியேன் பேசியிருக்கிறேன். இதை எல்லாரும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும். பண்ண நமக்கு நல்ல ஸ்ரேயஸ் உண்டாகும் என்று சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். கணபதிதாசன்.